அவரு அதிமுகவினுடைய ஓட்ட ஒரு பக்கம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்றார். இப்போ விஜயோடைய பேச்சை நிச்சயமா ஒரு 5 கோடி மக்கள் ஒவ்வொரு முறையுமே பாக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை தவிர்த்துட்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல 2026ல திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கும் அதிமுக இருக்கா? இது நிச்சயமா நான் சொல்றேன் சார். அதிமுக விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. இனிமேலாவது ரியாக்ட் பண்ணும். நான் நேத்தே மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்கள் ரியாக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்து, சி.வி. சண்முகம் ரியாக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்து, என்ன காரணத்தினாலும் இது வரைக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணல. விஜயை அம்பலப்படுத்த வேண்டும். விஜய் ஒரு சதிகாரன், மோசடிக்காரன், ஒரு அஜெண்டாவோடு தனக்குள்ள சினிமா அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி தமிழக அரசியலை கெடுக்க வந்த ஒரு கபடதாரி அப்படிங்கிறது அதிமுக இனிமேல் அதிமுகவும் மரியாதைக்குரிய எங்க தேசிய திராவிட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய நயினார் நாகேந்திரன் இதை முதல் வேலையா கையில எடுத்து இதை அவங்க தொடர்ந்து செய்யணும். விஜயை அம்பலப்படுத்தணும் சார். சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கிறவனை போய் கேட்டீங்கன்னா கூட தெரியும் சார், போட்டி என்பது உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப சும்மா அப்படி எழுதி கொடுக்கறத படிச்சு இதை மக்கள் நம்பிடுவாங்கன்னு ஒரு பெர்செப்ஷன் அவர் ஏற்படுத்துறதுக்கு அவர் முயற்சி பண்றாருங்க. நிச்சயமா அம்பலப்படுவார். ஆனாப்பட்ட சிரஞ்சீவியே அங்க ஒண்ணும் கட்சி நடத்த முடியாது. அவருக்கு முதல் தடவை கட்சி ஆரம்பிச்சு 15 லட்சம் பேர் வந்தாங்க சார் அவருக்கு. அவரே கடைசியில காங்கிரஸ்ல போய் கரைஞ்சு போயிட்டாரு. நீங்க என்ன பாருங்க, திமுகவோட ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் போய் செட்டில் ஆகி அவரு படம் நடிக்கிறது தான் சார் திமுகவால் இறக்கி விடப்பட்ட திமுகவின் கைகூலி கமலஹாசன் அன்று இன்றைய கைகூலி விஜய் பொறுத்திருந்து பாருங்க.